ஈரோடு சிவகிரியில் வயதான ஒரு தம்பதியினர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் மிக பெரிதளவில் பேசுபொருளாக மாறி இருந்தது. 12 தனிப்படைகள் அமைத்து காவல்துறை சிறப்பாக குற்றவாளிகளை கைது செஞ்சிருக்காங்க. நம்ம நிம்மதியான வாழ்க்கையை வாழ நினைச்சோம், குமாருக்கு கொலை பண்ணிட்டு போயிடுறானே அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு அச்சத்தை உண்டாக்கிருச்சு இந்த சம்பவம். 20 நாட்களுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த ராமசாமியும் அவங்களுடைய மனைவி பாக்கியம் 2 பேர் அதே மாதிரி தோட்ட வேலை செய்து முடிச்சுட்டு வீட்டில் இருக்காங்க. படுகொலை செய்யப்பட்டதா ஊர் ஃபுல்லா நியூஸ் பரவும். சிவகிரியில நடந்த அதே கொலையுடைய பேட்டர்ன் தான் சென்ற ஆண்டு பாத்தீங்கன்னா இந்த பல்லடத்தில் நடந்த ஒரே மாதிரி பேட்டர்ன் வருது. தேங்காய் பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு அந்த வீட்டில் தனிமையா இருக்காங்களா, கூட வேற யாராவது இருக்காங்களா, இல்லை அவங்க தனிமையா இருந்தாங்கன்னா சரி உங்ககிட்ட இருந்து நம்ம என்ன அடிக்கலாம். இந்த கொலை யார் செய்தாங்க இது? ஏன்னா ஏற்கனவே அந்த பல்லடம் நடந்த அந்த மர்டர் கேஸ் தொடர்ந்து 100 நாட்களுக்கு மேலே ஆகிட்டனால குற்றவாளிகளை கண்டுபிடிக்காத முடியாத காரணத்தினால சிபிசிஐடிக்கு அந்த வழக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடி இப்போ அந்த வழக்கை துரிதமாக குற்றம் செய்த நபர்களை தேடிட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 கேமராக்களுக்கு மேலே சிசிடிவி ஃபுட்டேஜை ஆய்வு செய்யறாங்க. ஈரோடு மாவட்டத்தில் இருக்க எஸ்பி தலைமையில் ஒரு 12 ஸ்பெஷல் டீம் போட்டு தேடுறாங்க. ஒரு பைக்கில் மட்டும் ஒரு 3 பேர் போகிறாங்க, ட்ரிபிள்ஸ் போகிறாங்க. யார் அந்த பைக்கில் போகிற நம்பரில் என்ன வண்டி? அது ஒரு பஜாஜ் பிளாட்டினா வண்டி. சரி, யார் அந்த மூவர் அப்படின்னு சொல்லி தேட முடியுது. அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்று கிடைக்குது. ஏற்கனவே ஒரு 5 வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்ட நபராக அந்த ஆட்சியப்பன் இருக்காரு. 1 வருடம் சிறையிலையும் இருந்திருக்காரு. சிறையிலேருந்து வந்ததுக்கு பிறகு அதுலேருந்து ஒரு அப்டேட்டட் வெர்ஷனாக ஒரு கிரைம் பண்ணுறதற்கான ஒரு சூழலை உருவாக்கியிருக்கு. அப்போ சிறைங்கிறது திருத்துவதற்கான இடமா இருக்கா, இல்லை குற்றத்தை மேலும் அதிகரித்து அப்கிரேட் பண்ணுறது? இதுக்கு முன்னாடி இந்த கொலை சம்பவத்திலையும் இந்த ஆட்சியப்பன் ஈடுபடல, திருட்டு சம்பவங்கள் ஈடுபட்டிருக்காங்க. இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சேபனை கூப்பிட்டு அதே மாதிரி. ஏன்னா அந்த திருட்டு சம்பவம் நகை திருடு போகுது. இந்த பல்லடத்திலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 சவரன் போகுது. இதுல இந்த ஈரோடு மர்டர்லயும் ஒரு 11 சவரன் நகை போகுது. அப்போ நகை திருட்டு தான் மெயினா இருக்கு. ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு. அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் பிரம்ம பாலசுப்ரமணியம் அவர்கள். பிரதர் வணக்கம். வணக்கம். இப்போ கொங்கு மண்டலத்தை பொதுவாக தென் மாநிலங்களில் கொலை சம்பவங்கள் அதிகரித்திருக்கு, சட்ட ஒழுங்கு சரியாக இல்லை அப்படிங்கிற விமர்சனங்கள் வர நிலைமையில் கொங்கு மண்டலத்திலையுமே சில கொலைகள் கடந்த வருடத்தில் இருந்தது. சூட்கேஸுக்குள் கிடந்த செடலம் அப்படிலாம் நிறைய செய்திகள் இருந்தது. அந்த வகையில் பல்லடமில் ஒரு கொலை வழக்கு, 3 படுகொலை, நகை மற்றும் பணத்துடைய கொள்ளைக்காக நடந்த கொலையாகத்தான் பார்க்கப்பட்டது. இருந்தாலும் பவேரியா கும்பல் இருப்பாங்களா, அந்த கும்பல் இருப்பாங்களா, ஈரானிய கொள்ளையர்களா அப்படின்னு பல்வேறு வியூகங்களின் அடிப்படையில் தனிப்படைகள்லாம் அவை தேடப்பட்டது. பட் அந்த வழக்கு ஸ்டில் என்ன ப்ராசஸ்ன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா ஈரோடு சிவகிரியில் வயதான ஒரு தம்பதியினர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் மிக பெரிதளவில் பேசுபொருளாக மாறி இருந்தது. 12 தனிப்படைகள் அமைத்து காவல்துறை சிறப்பாக அந்த குற்றவாளிகளை கைது செஞ்சுருக்காங்க. கைது செஞ்சது பின்னணியில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே இருக்குது. என்ன நடந்தது, எப்படி காவல்துறை அவர்களை நெருங்கினாங்க, எப்படி பிடிச்சாங்க? இல்லை, முதல்ல இதே மாதிரி சேம் பேட்டர்னில் ஒரு மர்டர் நடக்குது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பல்லடத்தில். இப்போது ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடி ஈரோடு மாவட்டத்தில் சிவகிரி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா விளக்கேத்தி உச்சிமீன்னு சொல்லி அந்த இடத்துல மேகரையான் தோட்டம் ஒரு தோட்டம் இருக்குது. அதாவது அந்த ஊரில் ஒரு சொல்லுவாங்களே தோட்டத்தில், மேகரையான் தோட்டத்தில் 2 பேர் ராமசாமி அவருடைய மனைவி பாகியம் 2 பேரும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கொங்கு நாடுகள் சைடில் போனீங்கன்னா அதிகமான விவசாய நிலங்கள், இந்த மண் வளம் நல்லாயிருக்கும். நம்ம தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டால் இந்த பக்கம் நல்ல ஒரு வளமை சார்ந்த ஊர்கள். அந்த மண்ணில் என்ன பயிர் போட்டாலும் பயிர் நல்லா வளரும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பசங்க அவங்க குழந்தைகள் எல்லாமே அதாவது அதர் கண்ட்ரீஸில் இருப்பாங்க, படிக்க போயிடுவாங்க. இவங்க மட்டும் தோட்டத்து வீட்டிலே இருந்துக்கிட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம். படத்தில் காட்டுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு கிராமம் பார்த்தா ஒரு வயசான தம்பதியர் இருப்பாங்க, வேலை செய்கிற ஆளாக இருப்பாங்க, அவங்க பாட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிற மாதிரி இருக்கும். நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரி சம்பவங்களால் சில பேர் எதுக்குடா நம்ம தனிமையாக இருக்கணும், நம்ம நிம்மதியான வாழ்க்கையை வாழ நினச்சோம், சும்மா இருக்க கொலை பண்ணிட்டு போயிடுறானே அப்படின்னு நினச்சிட்டு ஒரு அச்சத்தை உண்டாக்கிருச்சு இந்த சம்பவம். 20 நாட்களுக்கு முன்னாடி அதை சொன்ன இந்த ராமசாமியும் அவங்களுடைய மனைவி பாக்கியம் 2 பேர் அதே மாதிரி தோட்ட வேலை செய்து முடிச்சுட்டு வீட்டில் இருக்காங்க. படுகொலை செய்யப்பட்டதா ஊர் ஃபுல்லாக நியூஸ் பரவும் பொழுது எப்படி அவங்க கொலை செய்யப்பட்டாங்க என்னன்னு சொல்லி நம்ம தமிழக காவல்துறை அந்த வழக்கை எடுத்து விசாரணை செய்கிறாங்க. விசாரணை செய்யும் பொழுது இந்த சிவகிரியில் நடந்த அதே கொலையுடைய பேட்டர்ன் தான் சென்ற ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த பல்லடத்தில் நடந்த ஒரே மாதிரி பேட்டர்னாக வருது. என்னடா இது, அந்த பல்லடத்தில் கொலை செய்த அக்யூஸ்ட் இன்னி வரைக்கும் பிடிக்க முடியல, இந்த மர்டரும் இது பண்ணி பார்த்தா ஒரே மாதிரி இதுவாக வருது. அது ஈரோடு மாவட்ட எஸ்பி சுஜாதான்னு சொல்லி மேடம் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பேட்டர்ன் என்னன்னா இந்த மர்டர் ஆன அக்யூஸ்டும் பிடிக்க முடியல, அவங்களும் தேடுறாங்க. ஸோ நம்ம காவல்துறை இந்த மாதிரி ஒரு மர்டர்ஸ் ஆச்சுன்னா இந்த சேம் பேட்டர்னில்
இதுக்கு முன்னாடி யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி முதல்ல எடுத்து பார்ப்பாங்க. ஒரு அக்யூஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியல, ஃப்ரேம் பண்ண முடியல அப்படின்னு பார்க்கும் பொழுது சென்ற ஆண்டு நடந்த அந்த கொலையும் சேம் பேட்டர்னாக இருக்குது. சரி, இந்த கொலை வந்து யார் செய்தாங்க இது? ஏன்னா ஏற்கனவே அந்த பல்லடம் நடந்த அந்த மர்டர் கேஸ் தொடர்ந்து 100 நாட்களுக்கு மேலே ஆகிட்டனால குற்றவாளிகளை வந்து கண்டுபிடிக்காத முடியாத காரணத்தினால சிபிசிஐடிக்கு அந்த வழக்கு வந்து மாற்றப்பட்டது. சிபிசிஐடி வந்து இப்போ அந்த வழக்கை வந்து துரிதமாக அந்த குற்றம் செய்த நபர்களை தேடிட்டு வந்தாங்க. அந்த வகையில் இந்த குற்றத்தை பார்க்கும் சேம் பேட்டர்னாக இருக்குது. நம்ம இது பிடிச்சி ஆகணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 60 கேமராக்களுக்கு மேலே சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து ஆய்வு செய்கிறாங்க. ஈரோடு மாவட்டத்தில் இருக்க எஸ்பி தலைமையில் ஒரு 12 ஸ்பெஷல் டீம் போட்டு தேடுறாங்க. தேடும்போது இந்த 60 கேமராக்கு மேலே அவங்க அந்த ஹைவேல போகிறது அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பைக்கில் மட்டும் ஒரு 3 பேர் போகிறாங்க. ட்ரிபிள்ஸ் போகிறாங்க. யார் அந்த பைக்கில் போகிற நம்பரில் என்ன வண்டி? அது ஒரு பஜாஜ் பிளாட்டினா வண்டி. ஸோ அந்த வண்டியில் யார் அவனுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள போட்டு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி விசாரணை கோணத்தை, ஏன்னா அந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து வண்டி மூவ்மெண்ட் பார்த்தா இந்த ஒரு பிளாட்டினா மட்டும் போது ட்ரிபிள்ஸ் போகிறாங்க. மற்ற வாகனத்தில் செக் பண்ணிடுறாங்க. எல்லாருமே கரெக்டாக டேலி ஆயிடுது. எல்லாரோடைய ரெஸ்பான்ஸ். இவங்க 3 பேர் மட்டும் அந்த இதில் வரல. சரி, யார் அந்த மூவர் அப்படின்னு சொல்லி தேடும் பொழுது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்று கிடைக்குது. அவங்க வந்து தேங்காய் பறிப்பவர்கள். இந்த ஊரில் தோட்டத்தில் இந்த தென்னை மரங்கள் அதில் தேங்காய் பறிக்கிறவங்க அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த அவங்கள போட்டு விசாரிக்கும் பொழுது அதே அந்த சிவகிரி ஊரை சார்ந்த சிவகிரி பக்கத்தில் இருக்க அச்சலூர்ன்ற ஊரில் இருக்கவர் ஆச்சியப்பன் சொல்லி அவருடைய வண்டியாக அது வருது. அவர் கூட பயணம் செய்த மீதி 20 யாருன்னு பார்த்தா மாதேஸ்வரன், ரமேஷ். இந்த மூவரும் பார்த்தீங்கன்னா முக்கா கிழவர்கள். எல்லாருமே 50 வயதுக்கு மேலே. ஏன்னா முழு கிழவர்களும் போது 60 வயசு மேலே முழு கிழவர்னு சொல்லி எவ்வளோ முக்கா கிழவர்கள் இவங்க வந்து மரத்தில் ஏறி அந்த தேங்காவை வந்து பறித்து அந்த வேலை செய்கிறது. தேங்காய் பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு அந்த வீட்டில் தனிமையாக இருக்காங்களா, கூட வேறு யாராவது இருக்காங்களா, இல்லை அவங்க தனிமையாக இருந்தாங்கன்னா சரி இவங்ககிட்டேருந்து நம்ம என்ன அடிக்கலாம். இது எப்படி இவங்க அந்த இது யோசிக்கிறாங்கன்னா, ஏற்கனவே பல்லடத்தில் நம்ம வந்து ஒரு மர்டர் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி வரைக்கும் போலீஸ் நம்மளை பிடிக்கல, இதையும் அந்த மாதிரி பண்ணிடுவோம், நம்ம ஈஸியாக நம்ம பாட்டு எடுத்துலாம், நம்மளை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கேட்டால் தேங்காய் பறிக்க போனாங்க வந்தாங்கன்னு சொல்லி கதையை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி முகம் முடியல அப்படியே வேலை செய்கிற மாதிரி வந்து பண்ணுறாங்க. ஆனால் நம்ம தமிழக காவல்துறை தான் பட்டம் கொடுக்கல. ஸ்காட்லாந்துக்கு நிகரான போலீஸ். ஸ்காட்லாந்துக்கு மேலே இல்லை இது நம்ம தமிழக காவல்துறை. ஸோ பழையபடி அந்த படத்தில் காட்டுற மாதிரி சொல்லுவாங்க, ஸ்காட்லாந்துக்கு நிகரான போலீஸு இன்னும் இதுவாக இருக்காங்க, கொள்கிறாங்க, லேக் இல்லை. நம்ம காவல்துறையை வந்து ஒரு சில கசப்பான சம்பவத்தினால காவல்துறை மேலே அவப்பெயர் நிறைய ஏற்படுது. ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் தான் காவல்துறையுடைய நுண்ணுணர்வு பிரிவும் காவல்துறை எந்த அளவு வந்து பணி செய்கிறாங்க அப்படின்ற இந்த மாதிரி ஒரு வழக்குகளை தான் மக்கள் வந்து புரிஞ்சுக்க முடியுது. 20 நாட்கள். ஏன்னா அனைத்து எதிர்கட்சிகளும் சரி ஆளுகின்ற அரசு மேலே தொடர்ந்து புகார்கள் சொல்கிறாங்க. அரசு சரியில்லை, மர்டர் நடக்குது, தொடர்ந்து இது மாதிரி குற்றச்சாபங்களாக நடக்குது, அமைதி பூங்கா வர தமிழ்நாட்டை வந்து சீர்குலைக்கிறாங்க, பவாரியா கும்பல் எங்கெங்கேருந்தோ வரவங்களாம் வந்து இங்கே மர்டர் பண்ணிட்டு போயிடுறான், மக்களால் நிம்மதியாக வாழ முடியல, அச்சமாக இருக்குது அப்படிலாம் வந்து தொடர்ந்து எதிர்கட்சிகளும் மக்களும் சரி அரசு மேலே ஒரு புகார் கொடுக்குறது செஞ்சு தான் இருந்தாங்க. அரசுக்கும் வந்து அடுத்த நாள் வந்து இந்த இடத்துல மர்டர் நடக்க போகுது, உடனே முன்னெச்சரிக்கையாக போய் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், அந்த வந்து மர்டரை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசுக்கு வந்து தெரியாது இல்லையா. ஒரு இன்சிடென்ட் நடந்த அப்புறமா அரசுக்கு தெரியுது. ஆனால் இருந்தாலும் ப்ரிவென்ஷனாக ரவுண்ட்ஸ் போகிறாங்க. தனிமையாக இருக்கவங்ககிட்ட காவல்துறை அந்த ஊரை சார்ந்த ஒரு ஊர் சைட்லாம் போனீங்கன்னா ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இருப்பார். அந்த ஒரு இன்ஸ்பெக்டருக்கு கீழே 3 எஸ்ஐ ஸ்டேஷன் இருக்கும். அவர் இந்த எஸ்ஐஸ் வந்து ரவுண்ட்ஸ் போட சொல்லுவாங்க. ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கிராமங்களில் அதிகமாக அந்த சொந்த மாவட்டத்தை சார்ந்த அந்த அதிகாரிகள் தான் அங்கே பணி நியமனம் செய்வாங்க. ஏன்னா அந்த ஊர்க்காரங்க யாருன்னு அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுவே சென்னையில் வேலை செய்கிற அந்த காவலருக்கு கொண்டு போய் அந்த மாவட்டத்தில் போட்டு அது ஒரு ஊரில் போட்டால் யாருன்னே தெரியாதுல்ல. இதுவே அந்த மாவட்டத்தை சார்ந்தும் போது அந்த மக்களுடைய பழகுமுறை எப்படி இருக்கும், அவங்களை எப்படி அணுக முடியும்ன்றனால அந்த அந்த ஊரை சார்ந்த அதிகாரிலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியும், இவன் இது இந்த வேலையை செய்வான், அவன் இதை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக டேலி பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ஆட்சியப்போ இவங்களாம் இதே மாதிரி பேட்டர்னில் நகை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு ஆண்டு சிறையிலேயே இருந்திருக்காங்க. இப்போ இதுதான் நான் கேள்வி. இப்போ ஏற்கனவே ஒரு 5 வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்ட நபராக அந்த ஆட்சியப்பன் இருக்காரு. 1 வருடம் சிறையிலையும் இருந்திருக்காரு. சிறையில் வந்து சிறை திருத்தப்படுவதற்கு தான் அப்படின்னா அங்கே சரியான தண்டனை தான் அது அப்படின்னா, சிறையிலேருந்து வந்ததுக்கு பிறகு அதுலேருந்து ஒரு அப்டேட்டட் வெர்ஷனாக ஒரு க்ரைம் பண்ணுறதற்கான ஒரு சூழலை உருவாக்கியிருக்கு. அப்போ சிறைங்கிறது திருத்துவதற்கான இடமா இருக்கா, இல்லை குற்றத்தை மேலும் அதிகரித்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு? இப்போ அப்படி ஒரு சிறை சரியான தண்டனை கிடச்சிருந்தா அவன் திருந்தி தானே இருக்கணும். மேற்கொண்டு கொலை பண்ணுற அளவுக்குள்ளே போயிருக்கான். அப்போ அங்கே என்ன தண்டனை கிடச்சிது? அப்போ 5 குற்ற வழக்கில் இருக்கான். இதை தாண்டி ஒரு பெரிய குற்றம் பண்ணுறதுக்கு முயற்சி. ஆனால் அதுவும் வயசு இப்போ ஒரு இளம் வயதோட தெரியாமல் தவறான பாதை கிடையாது, வயதான ஒரு நபர். அப்போ அது எந்த மோட்டிவில் எடுத்துக்கிறது? இல்லை, இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த கொலை சம்பவத்திலையும் வந்து இந்த ஆட்சேபன் ஈடுபடலை, திருட்டு சம்பவங்கள் ஈடுபட்டிருக்காங்க.
திருட்டு சம்பவத்தை பார்க்கும் பொழுது தொடர் குற்றத்தில் ஈடுபடுறவங்களுக்கு போலீஸே என்ன பண்ணுவாங்க, இந்த பாத்ரூமில் வலிக்கு உழுற அந்த சம்பவங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் வந்து நடக்கும். இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சேபனை கூப்பிட்டு அதே மாதிரி, ஏன்னா அந்த திருட்டு சம்பவம் நகை வந்து திருடு போகுது. இப்போ இந்த பல்லடத்துலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 சவரன் போகுது. இதில் இந்த ஈரோடு மர்டர்லேயும் ஒரு 11 சவரன் நகை போகுது. அப்போ நகை திருட்டு தான் மெயினாக இருக்குது. நகை கொள்ளை போகுது, வெள்ளி சாமான்கள் போகுது, பணம் போகுது. அப்படின்னும் போது அந்த திருட்டு வழக்குகள் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையா, நான் மரத்தில் ஏறி தேங்காய் பறித்து விற்கிறேன். ஏன்னா ஒரு வழக்கில் ஒருத்தர் வந்து அக்யூஸ்டாக ஃப்ரேம் பண்ணி உள்ளே போயிட்டு வந்துச்சுன்னா காவல்துறை தொடர்ந்து அவங்கள கண்காணிப்பில் தான் வச்சுருப்பாங்க, கண்காணிப்பில் வைக்காமல் இருக்க மாட்டாங்க. அதனால தான் எந்த ஒரு விசேஷ காலத்துலேயும் க்ரைமில் வந்து ஈடுபடுறவங்களுக்கு 109 சொல்லி போடுவாங்க, கூட்டு வந்து நல்ல ஒழுக்கத்தில் இருக்காங்களான்னு சொல்லிட்டு. இதே வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவில் ஒரு மர்டர் கேஸோ இல்லை ஒரு 307 அந்த ஐபிசி செக்ஷன் சொல்கிறேன், ஒரு அசால்ட் அந்த மாதிரி இருக்கவங்கள வந்து 110 சொல்லி போட்டு நல்ல ஒழுக்கமாக இருக்காங்களா, இவங்க என்ன வியாபாரம் பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக அதை அவங்க வந்து பார்த்துக்கிட்டு போலீஸ் வந்து கண்காணிப்பிலே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த குற்றப்பணிகள் இந்த திருட்டு சம்பவம் ஈடுபடணும் அதே மாதிரி கண்காணிப்பு இருப்பாங்க. இவர் கூப்பிட்டு கேட்கும் பொழுது இந்த ஆட்சியப்பனை, ஐயா நான் தேங்காய் எடுத்து பொழப்பு நடத்துக்கிட்டு இருக்கேன், திருடுற தொழில் தான் பண்ணுறதில்ல, என்ன போய் இந்த மாதிரி கேட்குறீங்களே, அப்படியே ஒரு அப்பாவி நடித்தோன்னே சரி ஓகே, அதாவது இவன் சொல்கிறான் வச்சுக்கலாம், அதுக்குன்னு அவனை வந்து நல்லவன் சொல்லி காவல்துறை விடலை. ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு, 100 குற்றவாளிகள் தப்பிச்சா கூட ஒரு நிரபராதி வந்து தண்டனை அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் எல்லாம் வழக்கமாக சொல்லுவாங்களே. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவன் நிரபராதி, அவனை தூக்கி காவல்துறை இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க, புட்டப் கேஸ் போட்டாங்க, அவன் குடும்பமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படின்னு பார்க்கும்பொழுது சரி இந்த விஷயத்தை வந்து பொறுமையாக கையாளணும். எதுக்கு பொறுமையாக கையாளணும், உண்மையான குற்றவாளியை பிடிக்கணும். சிலவங்க சொல்லுவாங்க காவல்துறை, நம்ம தமிழக காவல்துறை எடுத்தாலும் புட்டப் கேஸ் போடுறதுப்பா, சும்மா இருக்கணும், கொண்டு போயிட்டு ஜெயிலில் தள்ளிடுறான்ப்பா, வயசான ஒரு 50 வயசு தாத்தா 3 பேரை பிடிச்சி வச்சுட்டு ஏமாத்துறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துடும். சென்ற ஆண்டு நடந்த விஷயத்திலேயே காவல்துறை வந்து யாராவது ஒருத்த மாட்டினா போதும், சிக்குனா போதும், அவனை இந்த வழக்கில் வந்து சேர்த்துருவாங்க, ஆனால் சிக்கிறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அது 100 நாட்களுக்கு மேலே போனதுக்கப்புறமா சிபிசிஐடி வசம் இந்த வழக்கை வந்து கொடுத்துட்றாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, நம்ம தமிழக காவல்துறைக்கு திராணி இல்லையா, இந்த வழக்கை வந்து குற்றவாளிகளே கண்டுபிடிக்க முடியலையே. அப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரி கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு டிஐஜி ஒருத்தர் சரவணசுந்தர், செம்ம பர்சன். அவர் வந்து சிபிஐயில் இருந்திருக்கவர், இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ அவர் கோயம்புத்தூருடைய ஆணையர், ஐஜி ப்ரொமோஷன் கோயம்புத்தூர் ஆணையராக இருக்கார். அவர் இரவு பகல் சில டைமாக இரவு பகல் தூங்காமல் இந்த வழக்கு சம்மந்தமாக இந்த வழக்கில் ஈடுபட்ட அந்த எதிரிகளை வந்து எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 14 ஸ்பெஷல் டீம் போட்டு ஃபுல்லாக நைட் அண்ட் பகலம் போட்டு ஒர்க்கு மேலே ஒர்க்கு. இவர் அந்த கொங்கு மண்டலத்தில் இவருக்கு கீழே பணி செய்த அதிகாரிகள் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, இவரோட போலீஸிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 90 காலகட்டத்தில் இவர் 2004 ஐபிஎஸ் பேட்ச். இவர் 90 காலகட்டத்தில் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இந்த ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க இல்லையா, இந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சா, கம்ப்ளைண்ட்டை வச்சுட்டு கம்ப்ளைண்ட் ஒன்று சிஎஸ்ஆர் போடணும், சிஎஸ்ஆர் போட்டு அடுத்து எஃப்ஐஆர் போடணும், எஃப்ஐஆர் போட்டு அவன் வந்து ஒன்று ஜெயிலுக்கு போகணும், இல்லையா ஏன் இருக்கணும். 2 விஷயத்தில் எது நடக்கணும்னாலும் அந்த அதிகாரிக்கு மெமோ, இன்ஸ்டண்ட்டாக மெமோ. ஏன்னா அப்படி பண்ணிகிட்டே இருந்தானா அவன் குற்றவாளி தப்பிச்சு போக மாட்டான் இல்லையா. அப்போ போலீஸும் கரெக்டாக இருக்குது, அதை நோட் பை நோட் போட்டு ஒரு பயங்கரமாக எங்களை போட்டு வேலையாக கொடுத்து கையை உடைக்கிறாரு அப்படிலாம் புலம்புனவங்க ஜாஸ்தி. அவர் அந்த டிஏஜி இருக்கும் பொழுது அப்படி டிஏஜி இருக்கும்போது என்னடா அது ஒரு குற்றவாளி வந்து பிடிக்க முடியலையே, இவங்கன்னா எந்த அளவுக்கு இதுவாக இருக்காம, எத்தனை போக்காயிடுச்சா காவல்துறை, இல்லை இந்த நார்த் இந்தியாவிலேருந்து வந்த பவாரிய கும்பல் மாதிரி ஏதோ ஒரு கும்பலோட கைவரிசையா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு பரவலாக பேச்சு இருந்துச்சு. இந்த விஷயம் இந்த ஈரோடு மாவட்டத்தில் நடந்த அந்த கொலை சம்பவத்துக்கு அப்புறமா சேம் பேட்டர்ன். சரி உங்களை கூப்பிட்டு நார்மலாக விசாரிக்கிறாங்க, எப்படின்னா இந்த வண்டியில் நீ தான் வந்தியா, சரி நேற்று பிடிச்சிடறாங்க, பிடிச்ச உடனே எடுத்த உடனே நம்ம தமிழக காவல்துறை அவங்க தான் அந்த கொலையை பண்ணாங்கன்னு சொல்லலை. ஜென்ரலாக ஒருத்தர் பிடிச்சாச்சு வந்து அக்யூஸ் சொல்லி முடிச்சிடணும் நினைப்பாங்களே, அப்படிலாம் பண்ணலை. பொறுமையாக விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. பொறுமையாக விசாரணை போகுது. ஐஜி செந்தில்குமார் அவர்கள் வந்து விசாரணை அதிகாரிகளை போட்டு விசாரணை பண்ண சொல்கிறாரு. விசாரணை பொறுமையாக போகுது. நேற்று பிடிக்காங்க, அது வரைக்கும் யார் யார் கூட போனாங்க, என்னென்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு பொறுமையாக டீல்ஸ் கேட்குறாங்க. கேட்கும்பொழுது நாங்கள் தென்னை மரத்தில் தேங்காய் பறிக்க போவோம், இந்த மாதிரி நோட்டம் எடுவோம், எந்தெந்த தோப்பில் வந்து யாராவது தனிமையாக இருக்கிறாங்க, தம்பதியாக தனியாக இருந்தாங்கன்னா அவங்க தான் எங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட்டு, நாங்கள் அவங்கக்கிட்ட பேசி கொடுப்போம். ஏன்னா சிலவரெலாம் வந்து இந்த கிளறி போன்ற வித்தைகள் கற்ற முதியவர்கள் இருப்பாங்க, அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த முக்கா கலவில் போட்டு அடித்து சாவடிச்சிருவாங்கல்ல, இவங்க அவங்கள கொலை பண்ண போயிட்டு இவங்க அடி கை கால் உடச்சிட்டு வர முடியாது. இந்த கொரோனா காலகட்டத்தில் இதே மாதிரி கொள்ளையர்கள் ஒரு பக்கத்தில் சண்டை இருக்கும்போது ஒரு வயதான முதியவர் வந்து தாக்க போயிட்டு அவர் ஒரு சேரில் தூக்கி அடிச்சிருப்பார், எல்லாம் மாத்திருப்பாங்க. அவர் வயதான முதியவர்
அவரது கத்தியெல்லாம் கொண்டு வீசுவாங்க பண்ணுவாங்க. இவங்க போய் பார்க்குறாங்க, நம்மளால இவங்கள மர்டர் பண்ண முடியுமா, நம்ம 3 பேர் சார் இவங்களுக்கும் வயசில் போட்டு அமுக்கி சாவடிக்கணுமே பார்க்குறாங்க. ஓகே உங்களை ஈஸியாக நம்ம டார்கெட் பண்ணலான்னும் போது வந்து மர்டர் பண்ணிட்டு சரி உடனே எடுக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தா 11 சவரன் தங்க நகை, அப்புறம் வெள்ளி சாமான்கள், அப்புறம் கொஞ்சம் அவங்க சேர்த்து வச்சிருப்பாங்களே கொஞ்சம் பணங்கள், அந்த பணம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் எடுத்து சரி இந்த எடுத்த நகை என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த ஆட்சியப்பனுடைய ஸ்டேட்மெண்ட்டு, எங்களுக்கு ஒருத்தர் ஞானம்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கொடுப்போம், ஞானம் அவர் ஞானத்தின் மூலியமாக எங்களுக்கு அதை வந்து நகையை உருக்கி பணமாக்கி கொடுப்பாரு அப்படின்றாங்க. அந்த ஞானம்னும் போது யார் அவர் ஞானம் என்கிற ஞானசேகரன், அவரு ஒரு நகை கடை ஓனர். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி திருட்டு நகைகள்லாம் வந்துச்சுன்னா திருட்டு நகைகள்லாம் வச்சு அதை உருக்கி அதை பணமாக வந்து இவங்ககிட்ட கொடுக்குறது, இந்த பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க ரொட்டேஷன் பண்ணுறது. ஏற்கனவே முன்னாடி நடந்த அந்த பல்லடத்தில் நடந்த அந்த மர்டரில் கூட இந்த ஞானசேகரனுடைய இன்வால்மெண்ட் இருக்குது. ஏன்னா இவங்க நகையை கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்த டிஸ்போஸ் பண்ணணும், அந்த நகையாகவே கொண்டு போய் இங்கே அடகு வைக்கிறதோ இல்லை வேறு எதாவது பண்ணுறதோ ஈஸியாக தெரிஞ்சிடும். ஏன்னா இறந்தவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு அவங்க என்ன நகை அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு சொல்லி கிளியராக சொல்லுவாங்க, இந்த மாதிரி டிசைனில் இருந்துச்சு அப்படின்னும் போது ஒரு மர்டர் நடக்குதுன்னா அந்த மர்டர் நடக்க ஸ்பாட்டு காவல்துறை போனோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஸ்கெட்ச் மார்க் பண்ணுவாங்க, என்னென்ன பொருட்கள் காணோம், எப்படி மர்டர் நடந்திருக்கு, எந்த பாணியில் நடந்திருக்கு, இந்த மர்டர் பண்ண டீம் யார் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு மர்டருக்கும் ஒருத்தர் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் வச்சுருப்பாங்க. அவங்க பேட்டர்ன் வந்து மாறி இருக்காது, ஒத்து போகாது. அந்த பார்க்கும் பொழுது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எதற்காக கொலை நடந்திருக்கு. அப்போ வந்து ஆனால் மண்வெட்டி எடுத்து அடித்து கொலை பண்ணியிருக்காங்க. அந்த மண்டையெல்லாம் ரொம்ப செதுக்கி ஒரு கொடூரமான கொலை இது அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு புது டீமு, ஏற்கனவே பண்ணுற எக்ஸிஸ்டிங் டீம் கிடையாது, புதுசாக தான் யாரோ ஒருத்தர் வந்து மர்டர் பண்ணியிருக்காங்கிறத மட்டும் காவல்துறை ஃபிக்ஸ் பண்ணிருச்சு. ஆனால் இவங்க மக்களுக்குள்ள மக்களாக இருந்து சாதாரணமாக ஒன்றுமே நடக்காத மாதிரி சென்றாண்டு மர்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதம் பார்க்குறாங்க, ஓகே காவல்துறை நம்ம கிட்ட வரல, அடுத்த சம்பவத்துக்கு இறங்குவோம் அப்படின்னு திருப்பி 2வது இன்சிடென்ட் தான் இந்த விளக்கேற்றி உச்சிமேட்டில் இவங்க செஞ்ச அந்த மர்டர். ஸோ 2 பேட்டனும் ஒத்து வரும்போது இவங்க கூட்டு விசாரணையில் பல்லடத்தில் நடந்த அந்த கொலை சம்பவமும் நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்னும் பொழுது அப்படி திக்கி தண்ணறி இல்லை அப்படின்னு சொல்லி மழுப்புறாங்க. அப்போது அந்த மர்டரை போய் இவங்க எடுத்து வச்ச கலெக்ட் பண்ண சிசிடிவி ஃபுட்டேஜஸில் இதே பிளாட்டினா பைக் வருது. என்னடா இது, இந்த ஸ்டோரி சொல்லும்போது ஒரு க்ரைம் ஸ்டோரி படம் பார்க்குற மாதிரி இருக்கே, உங்கள் உண்மையாகவே போலீஸ் வந்து பிடிச்சாங்களா, இது உண்மையாக க்ரைம் ஸ்டோரியா, இது படத்தில் காட்டுற கதையா இது அப்படின்ற மாதிரிலாம் தோணும் உங்களுக்கு. ஆனால் அந்த இதே வண்டி தான் அந்த ஃபுட்டேஜில் இருக்குது. அது மாதிரி நம்பர் பிளேட் இல்லை, நம்பர் பிளேட் வச்சு கூட்டு காவல்துறையோட விசாரணை எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஒரு பத்திரிகை நிபுணராக இருக்கும்போது விசாரணை சரிக்கு நிறைய க்ரைம் ஸ்டோரிஸ் எடுத்திருப்பீங்க. காவல்துறை வந்து எந்த மாதிரி விசாரணை செய்வார்கள்ன்ட்டு நீங்கள் எடுக்க இன்டர்வியூஸ்க்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, காவல்துறை இப்படி விசாரிப்பாங்க, சாஃப்ட் ஆரம்பிப்பாங்க, 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி இவங்க விசாரணை செய்யும் பொழுது அதை வந்து ஆமாம் அப்படின்னு பொறுமையாக இந்த ஆட்சியை பொண்ணு வந்து ஒத்துக்கிறார். அவரை தொடர்ந்து மீதி இந்த மாதேஷும் ரமேஷும் ஒத்துக்கிறாங்க. ஒத்துனதுக்கப்புறமா நகை திருப்பி அதே ஞானம் என்கிற ஞானசேகரன் தான் நகையும் உரி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த அடிப்படையில் அந்த பல்லடம்ல வந்து கொலை செய்யப்பட்ட நபர்கள் வந்து 3 பேர். 3 பேர் யாருன்னா தெய்வ சிகாமணி, அலமேலு, செந்தில்குமார். தெய்வ சிகாமணி அலமுடைய மகன் தான் செந்தில்குமார். அவருடைய ஐஃபோன் ஒன்று இருக்குது. ஐஃபோனில் இவங்க பேச மாட்டாங்க, ஐஃபோன் என்ன பண்ணீங்க கேட்டால் கிணத்துல தூக்கி போட்டுட்டோம் அப்படின்றாங்க. இப்போ அந்த கிணத்துல இவங்க சொன்ன கிணத்துல வந்து ஃபோனை வந்து ஐஃபோன் வந்து எடுக்கிறதுக்கு சர்ச் பண்ணுறாங்க. அந்த ஃபோன் இருக்கா, அவங்க சொன்னது கரெக்டாக இருக்கா, உண்மையாக போட்டிருக்காங்க சொல்லி ஒரு செல்ஃபோன் இருக்குல்ல, செல்ஃபோன் அப்புறமா அது ஊர்ஜிதமாயிரும், இவங்கள அந்த கொலையை வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இது பார்க்கும் பொழுது என்னென்னா நம்ம காவல்துறை வந்து மெத்தனை போக்காக இருக்கிறாங்க, இந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டாங்க. திருப்பி நம்ம அடுத்த சம்பவத்தை இருக்கலாம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களில் இன்னொரு விஷயத்த பண்ணலாம், நம்ம இதுவும் மாட்டோன்ற எண்ணத்தில் தான் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் காவல்துறை வந்து மெத்தனை போக்கா இல்லை. ஒரு தவறு செய்யாத ஒருத்தரை வந்து இவர் தான் இந்த தவறை செய்தார்னு சொல்லி இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபடுத்தி அவங்கள காமிச்சு கொடுத்தா அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவங்களுடைய வாழ்முறை குடும்பம் எல்லாமே அழிஞ்சு போயிடும்ன்ற காரணத்துடைய உள்நோக்கத்தினால தான் காவல்துறை பொறுமையாக இருந்தால் காவல்துறைக்கு அவப்பெயர் ஏற்பட்டாலும் சரி பரவாயில்ல, 100 நாள் மேலே சிபிசிஐடி போயிருக்கு, சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் அக்யூஸ் ஃபிக்ஸ் ஆகணும். ஏன்னா 3 கொலைகள் நடந்திருக்கு, கண்டிப்பாக அக்யூஸ் பண்ணாலும் சரி நம்ம இன்வெஸ்டிகேஷன் வந்து அவங்களும் சரியாக தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் அந்த துப்பு தொலைக்கலன்னு அவங்க பாருங்கள், அந்த இது கிடைக்கல. சிபிசிஐடி கையில் போய் சிபிசிஐடி அக்யூஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியல இல்லையா. இன்றைக்கி இந்த ஈரோட்டில் இந்த நடந்த கொலை சம்பவமும் பலர்ந்த கொலை சம்பவமும் ஒரே மாதிரி பேட்டர்னில் இருக்கான அக்யூஸ் ஃபிக்ஸ் ஆனாங்க. இப்போ அந்த கொலை சம்பவம் மாறி இருந்துச்சு, இந்த அக்யூஸ் ஃபிக்ஸ் ஆகிருக்க மாட்டாங்க.
ஸோ காவல்துறை வந்து தொடர்ந்து இந்த வழக்கில் ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் நடந்தனாலையும் தொடர்ந்து இந்த மர்டருடைய இந்த அவங்க ஏற்கனவே பண்ண அந்த ப்ரீவியஸ் மர்டர் இந்த மர்டரும் ஒரே வகையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஈரோடு மாவட்டத்துடைய எஸ்பி அவங்க சுதாதாவுடைய அவங்க தலைமையில் இருக்க ஸ்பெஷல் டீம் சொன்னதுக்கப்புறமா தான் இந்த மர்டர் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. நிச்சயமாக. அப்போ ஆக்சுவலி 12 தனிப்படைகள் அமைத்து வெவ்வேறு இடமா அந்த நேரத்தில் தொடர்பு கொள்ளப்பட்ட மொபைல் எண்கள் எவ்வளோ ஃபோன் போச்சு எல்லாமே வகையிலையுமே சிசிடிவி காட்சிகள்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்போ கூட குற்றவாளி இவர் தான் ஒரு முடிவோட விசாரணை போல விசாரணையில் திடுதிருப்புன்னு இவர் குற்றவாளி இருக்கலாமோன்னு ஒரு சந்தேகத்தில் வரும்போது அவர்களாக மாட்டிக்கல. பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட ஐஜி வந்து குறுக்கு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் நேற்றே பிடிச்சிட்டீங்க, எதுக்கு நீங்கள் குற்றவாளி நீங்கள் சொல்லவே இல்லை, குற்றவாளி நேற்றே நீங்கள் வந்து எங்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே. அவர் அதுக்கோ ஒரு அழகான பதில் வந்து ஐஜி அவர்கள் சொல்கிறாரு, சந்தேகத்தின் அடிப்படையில் தான் உங்களை பிடிச்சிருக்கோம், குற்றவாளின்னு பிடிக்கல. நாங்கள் விசாரணை செய்யும்பொழுது ஒருத்தரை பிடித்து விட்டு இவர் தான் குற்றவாளின்னு சொன்னால் திருப்பி நீங்கள் அதை கேள்வி கேட்பீங்க, எப்படி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஒரு குற்றவாளின்னு சொல்லுவீங்கன்னு சொல்லி கேட்பீங்க. ஒரு நாள் அது ஒரு 100 நாட்களுக்கு மேலே போய் சிபிசிஐடி விசாரணை இருக்குது. அந்த சிபிசிஐடி விசாரணை நடத்தும் பொழுது எங்களுடைய தலையீடு அதில் சிபிசிஐடிக்குள்ளே இருக்கக்கூடாது. ஏன்னா அது ஒரு தனி யூனிட், அந்த யூனிட் அவங்க விசாரணை வந்து தனி. ஆனால் இப்போது இவங்க தான் பண்ணாங்கன்னும் பொழுது அந்த சார்ஜஸ் பேப்பர்ஸ் நாங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துருவோம், அவங்க தொடர்ந்து அந்த விசாரணையை வந்து பார்த்துக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் கேட்குற கேள்விகள் இப்போது வந்து இந்த மாதிரி கேள்விகள் கேட்பீங்க, எப்படி ஏன் நீங்கள் சொல்லலைன்னு சொல்லி விசாரணை நடக்கும் பொழுது நான் வந்து இவர் தான் குற்றவாளின்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன் தான் சொல்ல முடியும் ஒரு குற்றவாளியை நிரபராதியான்னு சொல்லி. பிடிச்ச உடனே எப்படி ஒரு குற்றவாளின்னு சொல்ல முடியும்? ஸோ குற்றவாளின்னு சொல்லி நீதிமன்றத்தில் வந்து அவரை நாங்கள் ஆஜர்படுத்தி பின்னாடி வந்து சார்ஜ் ஷீட் போட்டு கேஸ் எல்லாம் நடக்கும் பொழுது விடுதலை ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன சொல்லுவீங்க? ஒரு குற்றவாளி இல்லாத நபரை வந்து நீங்கள் பிடிச்சி நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்தினால தான் இந்த வழக்குக்கு உண்மையான குற்றவாளி வந்து தென்படலை, நீங்கள் உண்மையான குற்றவாளியை பிடிக்க தவறிட்டீங்கன்னுவீங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் காலம் தாழ்ந்துருச்சு. இந்த ஈரோடு கொலை சம்பவத்துலேயும் கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலே தான் அந்த குற்றவாளிகளே பிடிபடுறாங்க. அதுவும் ஒரு 12 இந்த ஈரோடு மட்டும் அது இந்த பல்லடம் இதுக்கு 14 ஸ்பெஷல் டீம் வைக்கிறாங்க. இதுக்கு 12 ஸ்பெஷல் டீம் வச்சு இந்த கிட்டத்தட்ட ஒரு 60 சிசிடிவி ஃபுட்டேஜுக்கு மேலே ஃபுல்லாக கரசூரி பண்ணி டவர் டம்ப்லாம் போட்டு பார்த்து டெக்னிக்கல் வியூலாம் எல்லாத்தையுமே வச்சு தான் இந்த அக்யூஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்பொழுது டேலி ஆகினதுக்கு அப்புறமா தான் அந்த இவங்க தான் அக்யூஸ்ன்னு சொல்லிட்டு அவர் பப்ளிஷர் பண்ணுறாங்க. அது மட்டும் வரைக்கும் சொல்லலை. நிச்சயமான இப்போ இந்த சம்பவங்கள் 2 சம்பவங்களுமே தமிழகத்தை பெரிதளவில் ஒழிக்கின்றது. காரணம் தனியாக வசிக்கக்கூடிய மூதாட்டிகள் மற்றும் அந்த வயதானவர்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லையா, ஏன்னா அது ஒரு கிராமப்புறமாக இருக்குது, பெரிதளவில் சிசிடிவி காட்சிகள் வீடை சுற்றி இருக்காது, மெயின் ரோடுகளில் தான் இருக்கும் அப்படிங்கிற பல்வேறு சந்தேகங்கள்லாம் இருக்கும்பொழுது காவல்துறை ரொம்பவே உன்னிப்பாக செயல்பட்டு தன்னுடைய அறிவு திறமையால் குற்றவாளிகளை பிடிச்சிருக்காங்க. சரியான குற்றவாளியை பிடிச்சிருக்கும் பொழுது நிச்சயமாக காவல்துறைக்கும் பாராட்டுகள். அதில் என்ன ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் நடந்ததுன்னு ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னீங்க. நேரம் கொடுத்ததற்கு நன்றி.